வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கடைக்கு நிறைய விக்கிரகங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் பஞ்சலோகம் குறிப்பிட்டு எங்கேயுமே பார்க்க முடியாத ரெகுலராக கிடைக்காத விக்கிரகங்கள் எல்லாம் கூட நம்ம கேட்டாங்கன்னா செஞ்சும் கொடுக்குறோம். அதை நம்மளுடைய விளக்கு கடையில் செஞ்சுமே வைக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் இன்றைக்கி நிறையா விக்கிரகங்கள் பார்க்க போகிறீங்க. எல்லாமே பஞ்சலோக விக்கிரகங்கள். இந்த விக்கிரகங்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறப்போடு வந்திருக்கு. நிறைய பேருக்கு குல தெய்வமாக இருக்கக்கூடிய முனீஸ்வரர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். முனீஸ்வர பெருமான் 9 இன்ச்சு ஐம்பொன் விக்கிரகம். முனீஸ்வரர் அப்படின்னாலே காவல் தெய்வம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஏத்தாப்புல அவர் அவ்வளோ அழகாக கம்பீரமாக வலது கால் தொங்க விட்டு இடது கால் மடித்து ஒரு கையில் கதையும் ஒரு கையில் அருவாளோடையும் இருக்கக்கூடிய திருக்கோலம். இந்த திருக்கோலத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா, முனீஸ்வரர் அப்படின்னாலே பாதுகாப்புக்கான தெய்வம், நம்மளுடைய பாதுகாக்கக்கூடிய தெய்வம், எல்லை தெய்வம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால தான் அவருக்கு கையில் ஆயுதங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. தன்னை அண்டி வரக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பாகவும், எதிர்க்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களை எதிர்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு உக்கிர தெய்வமாகவும் இது காட்சி அளிக்குது. கையில் அருவாளோடையும் கதையோடையும் இருக்கிறது தான் இந்த முனீஸ்வரரோட சிறப்பு. குல தெய்வமாக இருக்கக்கூடியவங்க கேட்டு வாங்குறாங்க. இப்போ நம்மளுடைய விளக்கடையில் இது 9 இன்ச்சு உயரத்தில் இப்போ அவைலபிளில் இருக்கார் முனீஸ்வரர். இப்போ நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது 1 அடியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன். 12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன் விக்கிரகம் நம்மளுடைய விளக்கடையில் எப்போவுமே இருக்கும். அப்படின்னாலும் இந்த சித்திரை திருவிழாவை ஒட்டி நிறைய பேர் மீனாட்சி ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டாங்க. அதனாலேயே இப்போ திரும்பவுமே செய்ய வச்சு கொண்டு வந்திருக்கிறோம். 12 இன்ச்சு உயரத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கோலம் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் வஸ்திரமும் அழகாக சாத்த முடியும். அம்பாளுக்கு வஸ்திரம் ஈஸியாக நீங்கள் சாத்த முடியும். இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி வஸ்திரம் அழகாக கட்ட முடியும். மீனாட்சி அம்மன் திருவாச்சியோட 7 இன்ச்சு உயரத்தில். இதுவுமே வீட்டுக்கு வைக்கக்கூடிய சைஸ் தான். ரொம்ப அழகாக சின்ன சைஸில் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விக்கிரகம் வாங்கிக்கலாம். மாணிக்க வாசகர் இறைவன் சொல்லி மனிதன் எழுதியது திருவாசகம் அப்படின்வாங்க. அந்த திருவாசகத்தை தன்னுடைய திருக்கரங்களால் எழுதியவர் இவர் தான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் மட்டுமே தனியாக வச்சு கும்பிடுறவங்கெல்லாம் இருக்காங்க. நால்வர் பெருமக்களில் மாணிக்க வாசகரும் ஒருத்தர் தான். அப்படின்னாலும் மாணிக்க வாசகர் மட்டும் நடராஜர் பக்கத்துலேயே வைக்கிற மாதிரி கிடைக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டு வர்றாங்க. அவங்களுக்காகவே பஞ்சலோகத்தில் இப்போ 5 இன்ச்சு உயரத்துலையும் 9 இன்ச்சு உயரத்துலையும் மாணிக்க வாசகர் வர வச்சிருக்கோம். அபிராமி அம்மன், அபிராமி அந்தாதி நிறைய பேருக்கு விருப்பமான ஒரு பாடலாக இருக்கும். அங்கையிர் பாசம் அங்குசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலை முக்கணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே அப்படிங்கணும் அபிராமி அந்தாதி. அதனாலேயே கரும்போட கொடுத்துருக்காங்க. அபிராமி அம்மன், அபிராமி அந்தாதி படிக்கக்கூடிய எல்லாரும் ஆசையாகவும் கேட்கவும் செய்வாங்க, எங்களுக்கு அபிராமி அம்பாள் விக்கிரகம் கிடைக்குமான்னு. ஸோ அவங்களுக்காகவே 12 இன்ச்சு உயரத்தில் கரும்போட இருக்கக்கூடிய அம்பாள் ரொம்ப அழகாக வந்திருக்காங்க. ரிஷிகளில் தலையாய ரிஷியாக கருதப்படக்கூடியவரும், இன்னைக்கு நாம் படிக்கக்கூடிய லலிதா சகஸ்ர நாமம் ஹயக்ரீவர் அகத்தியருக்கு உபதேசித்ததுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அகத்திய முனியை தனியாக வச்சு வழிபடக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவே 4 இன்ச்சு உயரத்துலையும் 7 இன்ச்சு உயரத்துலையும் இப்போ அகத்தியர் வந்திருக்காரு. அகத்தியரை பொறுத்த மட்டும் நின்ற திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலம்னு 2 இருக்கும். நாம் இன்னைக்கு பார்க்கறது 2மே நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர். அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய அகத்தியர் நம்மளுடைய விளக்கடையில் ஆல்ரெடி இருக்கார். மதுரை வீரன், குதிரை மேலே வரக்கூடிய ரொம்ப கம்பீரமாக இருக்கக்கூடிய மதுரை வீரர், கையில் வாள் வச்சுட்டு குதிரை மேலே வேகமாக வந்துட்டு இருக்கிற மாதிரியான திருக்கோலம். இது நிறைய பேர் குல தெய்வமாக தான் இவரை வழிபடுறாங்க, காவல் தெய்வமாகவும் வழிபடுறாங்க. அப்படிப்பட்ட தெய்வம் ஐம்பொன்னில் 12 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப கம்பீரமாக குதிரை மேலே அவர் அந்த குதிரையோட கடிவாளத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு குதிரையை ஓட்டுற மாதிரியான ஒரு திருக்கோலம். கையில் வாளோட ஆக்ரோஷமாக வேகமாக வர்றார் மதுரை வீரன். கருப்பசாமி அப்படின்னாலே நம்ம நின்ற திருக்கோலம் பார்த்துருப்போம். அமர்ந்த திருக்கோலத்தில் அதுவும் பக்தர்கள் கூப்பிடும் போது வேகமாக எழுந்து வர்ற மாதிரி ஒரு கால் ஊனி ஒரு கால் மடித்து அப்படியே
ஆக்ரோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியான கோலம். அருவாவும் கதையோடையும் உட்கார்ந்துருக்காரு. 9 இன்ச்சு இவரோட உயரம். அவருக்கு அவ்வளோ அழகா கம்பீரமா, இன்னும் அவரோட கம்பீரத்துக்கு கம்பீரம் கூட்டுற மாதிரி திருவாச்சியோட பார்த்தீங்கன்னா இது 12 இன்ச்சு உயரம், ஐம்பொன்னால செய்யப்பட்ட விக்கிரகம். இவங்க எல்லாமே இன்னைக்கு வந்திருக்கிற நிறைய விக்கிரகங்கள் குல தெய்வமா வழிபடக்கூடிய தெய்வங்களுடைய ஸ்பெஷல்னே சொல்லலாம். இது ரொம்ப நாளா நம்மளுடைய விளக்கு கடைக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஆர்டர் கொடுத்து செஞ்சு வர வச்சிருக்கோம். அழகான காஞ்சியில் புகழாக வீற்றிருக்கும் அன்னை காமாட்சி அம்பாள் கையில கரும்போட இருக்கக்கூடிய அர்த்த பத்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாள். அவ்வளோ அழகா கம்பீரமா 9 இன்ச்சு இவங்களுடைய திருவுருவம். தனியா திருவாச்சி எதுவும் கொடுக்கல, வேணும்னா நம்ம வச்சுக்கலாம். அந்த 5 மலர்கள்ல கிளியும் உட்கார்ந்துருக்கு, அவ்வளோ அழகு. பாசம் அங்குசம் கையில வச்சு, ஒரு கையில 5 மலர்களோட கிளியோடையும் இன்னொரு கையில கரும்போடையும் இருக்கக்கூடிய அன்னை 9 இன்ச்சு உயரத்துல ரொம்ப தத்ரூபமா அழகா கம்பீரமா அமர்ந்திருக்கக்கூடிய திருக்கோலம் காமாட்சி அம்மன். கிருஷ்ணர் அப்படின்னாலே புல்லாங்குழலோட தான் இருப்பாரு. பஞ்சலோகத்துல கிருஷ்ணர் வேணும், புல்லாங்குழல் ஊதாம கையில வச்சிருக்கணும்னு கேட்டு வர்றவங்க இருக்காங்க. கிருஷ்ணர் அப்படின்னாலே புல்லாங்குழலோட இருக்கிறவர் தான், ஆனா அவர் ஊதாம கையில வச்சிருந்தா எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்காகவே அபயஹஸ்தத்தோட கிருஷ்ணர் கையில புல்லாங்குழலோட இருக்கக்கூடிய கோலம். இவருடைய உயரம் 11 இன்ச்சு, ஐம்பொன்னால செய்யப்பட்ட விக்கிரகம். குட்டிச்சாத்தான்னு அழைக்கப்படக்கூடிய தெய்வம். கேரளாவில் உள்ளவங்க நிறைய பேர் இந்த செய்வினை மாந்திரீகம் இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபடணும்னா வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கிறது விஷ்ணு மாயா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தெய்வம். இந்த தெய்வம் கிட்டத்தட்ட யமதர்ம ராஜா மாதிரியே இருப்பாரு. எதிரிகளை அழிக்கிறதும் சரி, அந்த எருமை மேல வரக்கூடிய எருமையை தன்னுடைய வாகனமா வச்சிருப்பாரு. இந்த விக்கிரகம் கேட்டு நம்மளுடைய விளக்கடைக்கு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது திருவாச்சியோட தான் இவ்வளோ காலமும் நம்ம விக்கிரகம் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ திருவாச்சி இல்லாம விஷ்ணு மாயா 6 இன்ச்சு உயரத்துல. நாம இன்னைக்கு பார்த்த இந்த பஞ்சலோக விக்கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது எல்லாமே ஸ்பெஷலாகவும் இருக்கு அப்படின்றது உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க இந்த மாதிரி விக்கிரகங்கள் வாங்கணும் அல்லது யாருக்காவது இந்த விக்கிரகங்கள் தேவைப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பலாம், அல்லது எங்களுக்கு இந்த நம்பர்ல உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நம்பர்ல தொடர்பும் கொள்ளலாம். நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட் மூலமாகவும் இதை வாங்க முடியும். இது எல்லாமே பஞ்சலோகம் அப்படின்றதுனால இது ஆர்டர் பேசிஸ்ல தான் பண்ணுவோம். நீங்க போடக்கூடிய ஆர்டருக்கு கண்டிப்பா எங்களுக்கு 1 மாசமாவது டைம் வேண்டியிருக்கும். அவைலபிள் இருந்தா நீங்க உடனே வாங்கிக்கலாம், அல்லது 1 மாசம் டைம் நீங்க எங்களுக்கு கொடுத்தா இந்த விக்கிரகங்கள் கண்டிப்பா உங்களுக்கு செஞ்சு தர முடியும். மீண்டும் இதை மாதிரி புது புது விக்கிரகங்களோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.